டேய் டீ கடை மண்டையா, சீக்கிரமா சூடா சமோசா குடுறா, ரொம்ப பசிக்குதுடா, சீக்கிரம்டா. இங்க பாரு மோட்டு, என்னோட சமோசா வேணும்னா கொஞ்ச நேரம் நீ காத்து தான் இருக்கணும். ருசியா சாப்பிடணும்னா கொஞ்ச நேரம் காத்திருக்கிறதுல தப்பில்ல. என்னங்க பேசுறீங்க நீங்க? மோட்டு உங்ககிட்ட சமோசா தானே கேட்டான். இதுல கோவப்பட்டு உங்க கண்ணை உருட்டி உருட்டி காட்டுற அளவுக்கு உங்க கடையை எழுதி இதுல கேட்டான். கடைய வேற எழுதி வேற கேப்பியா? அதுவும் இல்லாம எப்ப வந்தாலும் அவசரம், அதுல விஐபி மாதிரி கவனிக்கணுமா? என் கடையில பாரு, பெரிய கார் வச்சிருக்கிறவங்க எல்லாம் வந்து நின்னு சாப்பிடுறாங்க. என் சமோசா பேரை சொன்னா ஊரே அதிரும் தெரியும்ல. முதல்ல வந்தவங்களுக்கு தான் சமோசா, நீங்க வரிசையில நில்லுங்க. அவசரப்பட்டா ஒரு சமோசா கூட கிடைக்காது, பொறுமையா இருங்க. ரொம்ப ஆணவத்துல ஆடாதடா. ஆணவத்துல ஆனவங்க அழிஞ்சதா சரித்திரமே நிறைய இருக்கு. உன் சமோசா நல்லா தான் இருக்கும், கரகரன்னு இருக்கும், மொறு இருக்கும், உருளைக்கிழங்கு டேஸ்டா தான் இருக்கும், அதெல்லாம் ஒத்துக்கிறேன். ஆனா ஆணவத்துல ஆடாத, அவ்வளவுதான் சொல்லிவிட்டேன். டீக்கடை அண்ணாச்சி, நான் சொல்றது நல்லா கேளுங்க. மோட்டு எப்பயுமே தப்பா பேச மாட்டான். இந்த மாதிரி கோவம் எப்பயும் படாதீங்க. அடடே, அட்வைஸ் பண்ண வந்துட்டாரு. போப்பா, போய் பெரியவங்களை கூட்டிட்டு வா போ. டேய் டீக்கடை மண்டை, உன் டைரியில குறிச்சு வச்சுக்கோ. உன் கடைக்கு எதிரிலேயே இன்னொரு கடையை ஓபன் பண்ணி சமோசால ஃபேமஸ் ஆகல இந்த மோட்டு. நீ வேணா பாத்துக்கிட்டே இரு. வரேன்டா, வாடா பத்தலோ. ஏண்டா மோட்டு வர வர இவ்வளவு ஆவேசமாகற நீ? உன்னோட கோவம் என்ன ஏண்டா ரிவர்ஸ்ல கூட்டு போற? சிங்கம் சார் இந்தாங்க, முதல் சமோசாவை சாப்பிட்டு போடி பண்ணுங்க, எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. குடு குடு குடு, தேங்க்யூ தேங்க்யூ. என்னாச்சு என்னாச்சு, என்ன காரம் ஜாஸ்தியா இருக்கா? கவலைப்படாதீங்க, இருக்க தண்ணி கொண்டாட. ஏன்டா இப்படி குதிக்கிறான் இவன்? ஐயோமா, இவ்வளவு காரத்தை போட்டு தொலைச்சிட்டியே, சீக்கிரம் தண்ணியை குடு. தனி 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 தண்ணி குடு. ஓ மை காட், அசிங்கப்பட்டான் மோட்டு. என்கிட்டயே போட்டியா? சாரி சிங்கம் சார், சாரி, வெரி சாரி. அந்த மசாலா கலவை கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு. வேற வேற. இந்த சமோசாவை நீ ஏன் போடக்கூடாது? நம்ம மோட்டுவை விட நீதான் சமோசா நல்லா போடுவ. சிங்கம் சார், அண்ணாமலை அண்ணன் மாதிரி இவன் வந்து சபதம் போட்டு வந்துட்டான் அந்த டீ கடைக்காரர்கிட்ட. அதனால அவனே சமோசா பண்றான். அந்த டீ கடைக்காரை விட நல்ல சமோசா நம்மளால போட முடியாது. இதான் ஃபேக்ட். எப்படி? பல்ராம் நாயுடு, இந்த தடவை சமோசாவை சாப்பிட்டு பாத்தீங்க எப்படி இருக்கு நீயே சொல்றான். ஆனா நல்லா இருக்கும்டா, எதுவுமே தப்பு நடந்திருக்காது, சூப்பரா இருக்கும். கொண்டாயா, இந்த மாதிரி சமோசாவை டேஸ்ட் பாக்குறதுல எனக்கு 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதையா. சமோசாக்குள்ள மசாலா வைக்காம வெறும் உப்பையே அள்ளி போட்டா போல இருக்குதா. சரியான உப்பு கிடைக்குது. தண்ணி கொண்டாயா, தண்ணி கொண்டாயா, முடியலையா. இப்படிதான் இப்படிதான் அருமையான சமோசா அப்படிதான் சாப்பிடணும். முக்கோணமா போட்டா மட்டும் அது சமோசா ஆயிடுமா? இப்பவும் சொல்ற கேளு மோட்டு, நீ அடம் பிடிக்கிறத விட்டுரு. அவசரத்துல எடுக்கிற எந்த முடிவும் சரியா வராது. நான் எப்படியாவது சமோசாவை சூப்பரா தயார் பண்ணி காட்டுவேன். இந்தாங்க, சாப்பிட்டு போறா. பூசணிக்க மாட்டேன், சாப்பிட்டு போறா. நல்லா இருக்கணும். எமல் நம்பிக்கை சாப்பிடுறா. உயிருக்கு வேற உயிர் நண்பா, நான் வீட்லயே வயிறு முட்டை டிஃபன் சாப்பிட்டு வந்துட்டேன்பா. ஆமா யோ கஜா கஜா, நாங்க எல்லாம் மாட்டிட்டு முழிக்கிறோம், நீ மட்டும் உஷாரா எஸ்கேப் பண்ணலாம் பாக்குறியா? காட்டியா பூசணிக்க மாட்டேன். எப்படா இருக்கு சமோசா? சொல்றா, சூப்பரா இருக்கா? உயிருக்கு வேற உயிர் நண்பா, நீ சமோசால க்ளூ எதுனா போட்டியா என்ன? சொல்லுப்பா, என் வாய் எப்படி போட்டிக்கிச்சு பாரு. இல்ல இல்ல, ஆம்பளைக்கு அழக்கூடாது, அதுவும் மோட்டோ அழக்கூடாது. அந்த டீ கடை மண்டையா சமோசால என்ன ரெசிபி எல்லாம் சேர்க்கிறான்னு மட்டும் எனக்கு தெரிஞ்சது. அவனை விட சூப்பரா நான் சமோசா போட்டுருவேன். அது மட்டும் தெரியணும். கடவுளே, எனக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணு, அப்புறம் நான் பாத்துக்கிறேன். அவனை ஒரு வழி பண்றேன். ஓஹோ, நான் சமோசால என்னென்ன கலக்கறேங்கறத நீங்க ஒளிஞ்சிருந்து பாக்குறீங்களா? இப்ப பாரு. மோட்டு ரெடிப்பா. சேட்டா உருளைக்கிழங்குல சக்கரை போடுறாரு. இப்ப காரம்பா. இப்போ அட, இந்த மோட்டுக்கு என்ன தெரியும் உண்மையான சமோசாவோட டேஸ்ட் எப்படி வரும்னு? சமோசாவோட பாரத தாயோட அன்பையும் அந்த மண்ணோட மண் வாசனையும் இருக்கணும். நீ நல்லா இருக்கணும் பூமி மாதாவே. உன்னோட மண் வாசனையால் தான் என் சமோசா அருமையா இருக்கு. அட மோட்டு, என் உயிர் நண்பா, டீ கடை சேட்டாவோட சுவையான சமோசாவோட உயிர் ரகசியம் என்னன்னா, இந்த தாய் மண்ணோட அன்பையும் மண்ணையும் கொஞ்சம் தூவுறா இருப்பா. ஓஹோ, அதனாலதான் அவருடைய சமோசா அவ்வளவு டேஸ்டா இருக்கா? நீங்க சொல்றது எப்படி இருக்கு தெரியுமா? ஒரு அம்மா தான் கையாலியா சமோசா செஞ்சு தான் குழந்தைக்கு ஊட்டி விட்ட மாதிரி இருக்கு. தெரியல, அதாவது பூசணிக்கா மாட்டேன். நீ வந்துடுறா, நான் பாத்துக்கிறேன். மோட்டோ, அந்த டீ கடைக்கார அண்ணாச்சி உன்னை முட்டாளாக்கிட்டு இருக்காரு.
டேய் மண்டை கொஞ்ச நேரம் சும்மா இரு. அவன மாதிரி டேஸ்டா சமோசா பண்ணணும்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். அடுத்ததா வாங்கம்மா வாங்க. என்னப்பா மோட்டு சமோசாவை கூட ஆமாமா மோட்டு ரொம்ப நேரமா காத்திருக்கோம், சீக்கிரம் எடுத்து கொடு. ஜாலியா வாங்க, அழுதுகிட்டே போங்க. ஏன் துப்புறீங்க? விளையாடுறீங்க? சமோசாவை கூடுறானா? சமோசாவை உருளைக்கிழங்கு போடுவானா? மண்டையை போடுறா. பாவிகளா, தூக்கி போட்டுங்கடா. சமோசா போட சொன்னா முதல்ல பாருங்க, மண்டை போடுறாங்கடா. ஆமா பத்துலு. என்னைக்குடா நல்ல நண்பன் சொல்றதெல்லாம் நீங்க எல்லாம் கேட்டிருக்கீங்க. என்ன இப்போதைக்கு உன் வாயை துடைக்க மட்டும் தான் என்னால முடியும். பத்துலு, நான் பண்ண சமோசா நல்லா இல்லைன்னு சொல்லி ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து என்ன அடிக்கிறாங்கடா. நீ தான்டா என்ன காப்பாத்தணும். மோட்டு, என்னை பொறுத்த வரைக்கும் தப்பு எல்லாம் உன் மேலதான். அவர் ஏதோ அவசரப்பட்டு டீ கடைக்காரு வாயை விட்டுட்டாரு. அதனால அவருக்கு எதிராக நீ கடையெல்லாம் ஆரம்பிச்சிருவியாடா? நட்புக்குள்ள இதெல்லாம் சகஜம்டா. இல்லடா, அவன் சமோசா டேஸ்டிங் எப்படி இருக்குன்றத நான் கண்டுபிடிக்காம விட மாட்டேன்டா. நான் யாரு? ஒரு துப்பறிய சிங்கம். அவன் ஒரு டைரியில எல்லாத்தையுமே எழுதி வச்சிருக்கான். இன்னைக்கு ராத்திரி அவன் தூங்கின உடனே அவனுக்கு மயக்க மருந்து கொடுத்துட்டு அந்த டைரி எடுத்துட்டு வந்து அதுல இருக்கிற ரெசிபி எல்லாம் கண்டுபிடிக்க போறேன்டா. நீ வேணா பாத்துக்கிட்டே இரு. வியாபாரத்துல நேர்மை தான் முக்கியம் மோட்டு. ராத்திரி வாடா, உனக்கு பாடம் சொல்றேன். ஷேப் எல்லாம் கரெக்ட் தான். அதேதான் உள்ள வைக்கணும். இது 3 சமோசா, அவ்வளவுதான். எல்லாம் கரெக்டா வருது. டேஸ்ட் மட்டும் சரியா வர மாட்டேங்குது. என்னன்னு தெரியல. மண்டப்பையே ஏதோ ஒண்ணு பண்றான். இருங்க அவசரப்படாதீங்க. ஆளுக்கு 2 தான். ஆமா, இவ்வளவு வாங்க. பொறுமையா சாப்பிடுங்க. அடிச்சுக்காதீங்க. ஓதுற வாங்க. இந்தாங்க இருங்க. வாங்க. ஒரு பிளேட் வாங்குறவங்களுக்கு இன்னொரு பிளேட் ஃப்ரீ. இது தீபாவளி பரிசு. இல்ல புத்தாண்டு. சீக்கிரம் வாங்க. துப்பாக்கி துப்பாய சமோசாவும் துப்பும் மழை. இதுல இருந்து நான் வெளியூர். எனக்கு போட்டியா? என் எதிரிலேயே கடைய போட்டு கல்லா கட்டலான்னு பாத்தியா? நான் சொல்றத நல்லா கேட்டுக்க. மோட்டு அவசரப்பட்டு வாயை விட்டதும் தப்புதான். அதுக்காக அவனுக்கு இப்படி ஒரு பனிஷ்மெண்ட் நீ கொடுத்ததும் தப்புதான். தொழில நேர்மை தான் முக்கியம். இந்த மாதிரிலாம் அநியாயம் பண்ணா 3 மாசம் பெய்யற மழை 3 நாள்ல பெஞ்சிரும். இனிமே மனித நேயத்தை வளர்த்து நல்ல வாழ்க்கை வாழ ஆரம்பிங்க. இப்போதைக்கு நீ அவங்கிட்ட சாரி சொல்லி அப்புறம் அந்த வீங்கின வாயை உங்ககிட்ட சாரி சொல்லட்டும். சண்டையை அதிகமா வளர்த்துக்காதீங்க. வாழ்க்கை நல்லா இருக்காது. ஏய் பத்லு, என் கடையில காய்கறி கடைக்காரன்ல இருந்து மந்திரி வரைக்கும் வரிசையில நின்னு சாப்பிடுவாங்க. மோட்டு வந்தா என்ன, வரலனா என்ன? நான் யாருக்கிட்டையும் சாரி கேட்க தயாரா இல்ல. போட்டினா போட்டி தான். என்னைக்கு அடுத்தவன் சொல்றத நின்னு கேக்குறீங்களா? அப்பதான்டா ஊரும் நாடும் உருப்படும். இதுக்கு ஏதாவது ஐடியா பண்ணுங்க. வயிறு காலியா இருக்கும்போது எனக்கு மூளை வேலை செய்யாது. உனக்கு தெரியாதடா. நீ ஏதோ ஐடியா இருந்தா சொல்லு. சீக்கிரம் சொல்லுடா. டிடிங் ஐடியா சொல்லு. இப்ப ஓடியா. பூசிக்க மாட்டேன். இப்ப இந்த சமோசா சாப்பிட்டு சொல்றா. எவ்வளவு ரெசிபி எல்லாம் கண்டுபிடிச்சு நானே சொந்தமா தயார் பண்ணிருக்கேன். நல்லா டேஸ்டா இருக்கும். உயிருக்கு உயிரான உயிர் நண்பா, சூப்பரா இருக்கு. அருமையா இருக்குப்பா இந்த சமோசா. ஆமா, என்னோட 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல எப்படி ஒரு சமோசாவை நான் சாப்பிட்டதே இல்லையாப்பா, சாப்பிட்டதே இல்ல. ரொம்ப நல்லா இருக்கு. இது சமோசா ரொம்ப அருமையா இருக்குப்பா. அட மோட்டு, உங்க சமோசா டீ கடை அண்ணாச்சி சமோசாவோட சூப்பரா இருக்கு. எங்க அம்மா கையால சாப்பிட்ட மாதிரியே இருக்கு. முடிக்கலாம் பாரு மண்டை. இங்க பாரு மோட்டு, உன் சமோசா ரொம்ப அருமையா இருக்கு. எனக்கு 4 டஜன் கொடுப்பா. அடக்கடவுளே, ஒரே ராத்திரியில மோட்டு என்ன அப்படி ஒரு அதிசயம் பண்ணிட்டான்? அப்படி என்ன பண்ணிருப்பான்? அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டே ஆகணுமே. மோட்டு, என் கடையை இழுத்து மூட வைக்க போறியா? எனக்கு வேற எந்த தொழிலும் தெரியாதுப்பா. சொன்ன மாதிரி கொஞ்சம் பொறுமையா போயிருந்தா அன்னைக்கு அவனும் சமாதானமா போயிருப்பான். நாங்களும் வேற வழியை பார்த்துட்டு போயிருப்போம். இப்ப என்னாச்சு பாத்தியா? உன்னை விட அற்புதமா தரமான பெருசான சமோசாவை அவன் போட ஆரம்பிச்சான். இப்ப ஒண்ணு பண்ணு, நீ மோட்டு கிட்ட போய் அசிஸ்டண்டா வேலைக்கு சேர்ந்துரு. தப்பு பண்ணிட்டு இப்படி குலுங்கி அழாத தம்பி. என்ன மன்னிச்சிடுங்க, நான் தப்பு பண்ணிட்டேன். எனக்கு சரியான பாடத்தை புகட்டிட்டீங்க. என்னைக்குமே நம்ம கிட்ட இருக்கிற திறமைக்காக நம்ம கர்வப்படவே கூடாது. என் தப்ப நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் தவறு பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிடு மோட்டு.
ஆஹா மோட்டு என் சகோதரா என் நண்பா நான் தப்பு பண்ணிட்டேன்ப்பா தப்பு பண்ணிட்டேன் தயவு செய்து உன் கடையை இழுத்து மூடுப்பா இல்லாட்டினா என் கடையை நான் இங்க பாருங்க தரமட்டமாக்கிட்டு தம்பி, இந்த போயிடுவேன்ப்பா பேப்பர்ல உங்க கைப்பட ஒரு லெட்டர் எழுதி கொடுங்க. இனிமே கர்வத்தை வெளியில காட்ட மாட்டேன்னு. கொடுப்பா என்ன எழுதி கொடுக்க தாமதிக்காத சொன்னா ஆட்டோகிராஃப் போட்டு தரேன். என் கடையை மூடிடாதீங்க டேய் டீ கடை மண்டையா சரிடா போனா போது விட்டுறேன்டா. ஆனா ஒண்ணு என்னைக்கு நம்ம எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஒன்ன மாதிரி சூப்பரா என்னால சமோசா பண்ண முடியாதுடா. அத நான் ஒத்துக்கிறேன். அட உன் கடையில தான் நிறைய கூட்டம் இருந்தது இப்ப காலையில இருந்து நீ இப்படி சொல்ற உன்னோட ஆணவத்தை அடக்கிறதுக்காக பட்டணத்துக்கு போய் கூட்டிட்டு வந்தவங்க தான் இந்த ஆளு. இனிமே இதெல்லாம் நடக்காது. இனிமே உன் வேலையை நீ பாரு, எங்க வேலையை நாங்க பாக்குறோம். அட நீங்க நல்லா என்ன ஏமாத்திட்டீங்க நீங்க மோசக்காரங்க டேய் டீ கடை மண்டையா நீ ஒப்புதல் பத்திரத்துல கையெழுத்து போட்டு கொடுத்திருக்க. என்னைக்கும் கர்வப்பட மாட்டேன்னு. சரி வாடா நாம எல்லாரும் நண்பர்களா இருப்போம். உன் கடை சமோசாவை எங்களுக்கு கொடு. சூடா கொடு. அப்படி சொல்லு இதை வாங்கிக்க. ஓகே. மோட்டு நான் என் தப்ப உணர்ந்துட்டேன் இனி அப்படி